சரி, பயங்கரமா வெயில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, வியாபாரத்தை செய்வோம். சார், எதை எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா தண்ணியோட தாரம். அதனால 10 ரூபா. இது இது வந்து 100 ரூபா. இந்த பேக் 10 ரூபா. செல்போன் இல்லை, ரைட். சரி, 10 ரூபா. சார் வாங்க, இது வேணுமா உங்களுக்கு? இந்த கடைக்கு எது வேணுமா உங்களுக்கு? எது வேணுமா? கொடையா? அதை வச்சுதான் எல்லாமே செய்யறோம். அதான் கரெக்டாக கேட்குறீங்க. அது மட்டும் கிடைக்காது. என்ன செய்யலாம் தெரியலையே. உணாச்சி நீங்க சிக்குவானு பார்ப்போம். சப்பா, என்ன வேற என்ன வேற என்ன இருக்க, என்ன இடம் சீட்டா இருந்து ஒரே வேர்க்கு. சரி, நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி தானே கேட்குறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, டவுனுக்கு போய் எப்பயுமே வந்து நான் வழக்கம் போல போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வருது என்னோட பழக்கம். நானும் என் மாமாவும் தான் வந்து போவோம். என் மாமா தான் எங்க போனான்னு தெரியல. என் மாமாவை போய் நான் கூப்பிட்டு வரேன். மாமாவை காண எங்கேயும் ஒளிஞ்சிருக்காரா? இவர்லையே மாமா எங்கடா? மாமாவே காணா. மாமா என்ன வெளியே நிற்கிறீங்க? மாமா உள்ள. சரி மாமா, உனக்கு நான் மாமா. சரி, நல்லா இருக்கு. என்னடா எதிரா கூட்ட நல்லா பழச்சுன்னு பொங்கலுக்கு எதுக்கு நல்லா புதுசா வெள்ளையடிச்சது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஜிகி ஜிகின்னு போட்டு பயங்கரமா இருக்கடா. மாமா இது வெள்ளை மாமா, பச்சை கலர் மாமா. அதான் வெள்ளை அடிச்ச மாதிரின்னு வீட்டுக்கு எப்படி இது ஒன்று இருக்குமோ அது மாதிரியா? சூப்பரா இருக்கடா. சரி, என்ன இங்க கூட்ட எதுக்கு போகணும், என்ன செய்யணும்? மாமா, நம்ம டவுன் சைடு போய் வீட்டுக்கு ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவோம் மாமா. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் மாமா. புதுசாவா? என்ன புதுசா? அப்படி என்ன வாங்க போற? என்ன ஐடியாவோட இருக்க? இல்ல மாமா, டவுன்ல ஏதோ வந்து புதுசா ஏதோ விக்கிறாங்களா. சரி, நம்மளும் ஏதாச்சும் வீட்டுக்கு புதுசா இன்னைக்கு பொங்கல் இல்ல, புதுசா ஏதாச்சும் வாங்கி போடுவோம். அதான் மாமா உங்களை கூட்டு போலான்னு இருக்கேன். சரி பாப்போம். பொங்கலுக்கு நிறைய கடை இருக்குதான் தெரியல. யாராவது ஒரு சமயம் கடையை திறந்து வச்சிருக்கலாம், கேட்போம் போய். சார் வாங்க, சார் வாங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபா. சார் வாங்க சார் உட்காருங்க சார். வாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? எல்லாமே 10 ரூபா தான். 10 ரூபா சார், 10 ரூபா சார். மாமா கவனிப்பே ரொம்ப பயங்கரம். நான் புக்கு 10 ரூபா. பரவாயில்ல சார். அதுக்கு நான் இல்ல சார், அது வேணும். அதுக்கு வேற என்ன சார்? இது 10 ரூபா. 10 ரூபா துண்டு 10 ரூபாயா? 10 ரூபா. 10 ரூபா பாஸ்ட் அடிச்சிருவாங்க சார். இது மட்டும் 100 ரூபா சார். இது மட்டும் 100 ரூபாயா? ஆமா. டேய், இங்க பாருடா, சூப்பரா இருக்கா கூட. மாமா இது மாமா சிவப்பு கலர்ல இருக்கே மாமா, வித்தியாசமா. என்ன மாமா அது? இது என்ன சார்? நீங்க இந்த கொடையை குடிச்சீங்கன்னா மழை பெய்ஞ்சா நனைய மாட்டீங்க. முதல்ல இது பேர் வந்து கொடையா? ஆமா, இது பேர் கோடை. கொடை மாதிரி இல்லையே. யோ, கொடையை பார்த்துட்டியா? பார்த்தது இல்லை. அப்புறம் என்ன கொடையோ இல்லைன்ற இல்லையா சார்? இதை நம்பி வாங்கிட்டு போங்க. ஆனா 100 ரூபா சார். மாமாயா? மாமா ஒரு நிமிஷம். இப்படி நம்ம மாதிரி இல்ல, நம்ம எப்படி கொடையை வாங்குறது? அதாவது இவர் சொல்றாரு பத்தியா, நான் போனேன் அன்னைக்கு. எங்க காலங்கத்தால வெளியில போனேன். போறப்ப மழை சோன்னு இருந்துச்சு. அப்ப என்ன யோசிச்சேன், இந்த அங்கிட்டு இங்கிட்டு டவுன்ல இருந்துலாம் என்ன பண்றாங்க, கொடை வச்சிருக்காங்க. கொடை வச்சுட்டு மழையில நினையாம காலையில என்ன பண்ணிட்டாங்க, என்னென்ன வேலை பண்ணணும் எல்லாமே பட்டு வந்துடுறாங்க. அப்ப நான் மட்டும் என்ன பண்ணிடுறேன், நினைஞ்சு போயிருக்கேன்னு யோசிச்சேன். அதுக்காக என்ன பண்ணணும், கண்டிப்பா ஒரு கொடையை வாங்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளைக்கு வா, இன்னைக்கு என்னது, கொடையை வாங்காம போறது கிடையாது. இன்னைக்கு கொடையை வாங்காம போவேன். ஐயா என்கிட்ட ஒரு 200 ரூபா தான் இருக்கு, ஏதாவது பார்த்து என்ன பண்ணுங்க. ஐயா 200 ரூபா தாங்க இருக்கு, வேற வழி இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கய்யா. மாப்பிள்ளை வேற ஆசைப்பட்டாப்ல. யோ 200 ரூபாய்க்கு தர முடியாதுயா, 100 ரூபா தான்யா. என்னடா ஏதாவது பேசி வாங்கடா. மாமா அந்த மாதிரி இல்ல, வாங்க நம்ம வேற கடைக்கு போவோம். எவ்வளவு இருக்கு? எவ்வளவு மாமா இருக்கு? 200 ரூபா தான் இருக்கு. ஐயோ ஐயா, 200 ரூபாய் தள்ளியே தர மாட்டியா? 200 ரூபாய்க்குலாம் அது கட்டுப்படி ஆகாது. 100 ரூபா. ஏய், நான் எவ்வளவு பெரிய படி படிச்சிருக்கேன். என்ன ஏமாத்தலாம் பாத்தியா? இந்த கூட 200 ரூபா தான் ஏன் போகும். என்னையா படிச்சா? நான் வந்து ஏபிசிடி செட் வரை படிச்சிருக்கேன்யா. செட் வரை? ஆமாயா. சரி சரி மாட்டா. சரி குடியா, 200 ரூபா கொடு. போ. இங்க கம்மியா கொடுக்குறேன், பாத்துக்கோ. டக்கு குடியா, நான் எடுத்துக்கிறேன். குடியா இடியா, வருமியா இடியா. குடியா டக்குனே. இதாயா போயா. எனக்கு அப்புறமே கொடுத்துருங்க அந்த காசை. சரி வாங்கிட்டு அப்படியே விட்டாத. இதாயா போயா. கொடையை பிடிச்சிங்கன்னா நனைய மாட்டீங்க. கிளம்பு. சரி. காலையிலே ஒரு நாள் பரவாயில்ல. கொடையை பிடிச்சி நம்ம நினையாம இருக்க போறோம்.
ஐயோ மழை வந்துருச்சா கொடைய புறா டேய் இங்க இருந்து கொடைய புறா மழை நடிக்கணும்டா என்னடா இது ஐயோ இந்த இதை வச்சுதான்டா நான் இன்னைக்கு மழை நனையாம இருக்கணும்னு நினைச்சேன் இந்த கடைக்காரன் இருக்கேன் பாத்தியா அப்ப நம்ம தான் டீச்சர் செஞ்சு வாடா என்னையா மறுபடியும் வந்துட்டீங்க? இந்த பாரு நீ என்ன சொன்ன உடைய பிடிச்சா நினைய உடைஞ்சிருங்க. பாரியா எப்படியா பிடிச்சா? எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறான் பாரு என் பிள்ளை மாப்பிள்ள இங்க பாரு 4 மணிக்கு முதல்ல பாரு 10 மணி நேரமா பிடிச்சிருக்கிறான் அப்படி அங்க பாரு உடைய தூக்கி பிடிக்கலையா? உடைய தூக்கி பிடிச்சா நினைய மாட்டீங்க. போங்க கால போய் பரவாயில்லையே உடைய தூக்கி பிடிச்சா நினைய மாட்டான்டா மாப்பிள்ள சரியா இப்ப என்ன பண்ணுவேன் உடைய தூக்கி பிடிச்சிடணும் சரியா பெருசா ஐயோ இந்த கடைக்காரனை போய் வெளுக்கிறோம்டா நெச்சத்துக்கு அடிக்காதீங்க. நாடகத்துக்கு அடிக்கீங்க. இரியா உனக்கு என்னையா சொன்னான் உடைய தூக்கி பிடிச்சா நினைய மாட்டீங்க. 200 ரூபா கொடுத்தேன் உனக்கு சும்மாவா கொடுத்தேன் 200 ரூபா கொடுத்தேன் இந்த கொடையை என்ன பண்ண மேல புடி நனைய மாட்டேன். ஆமா எப்படியா பிடிச்சீங்க? மேல புடிச்சா நனைஞ்சிட்டோம்யா. எப்படியா? உன் பேர் என்னையா? என் பேர் சோனமுத்து. உன் பேர் என்னையா? சொடலமுத்து. மண்டே என்னையா என்ன நீ என்னையா படிச்சிருக்கா? ஆனா அவனா லாஸ்ட்ல அக்கனால படி. ஓ பட்டணம் போனியா? பட்டணம் போயா போயா பட்டணம் தெரியாம போச்சே மாப்பிள்ள இவன் என்ன பண்ணலாம் பட்டணம் அங்கேயும் கரெக்டா மழை வந்துருச்சு பட்டணம் எல்லா பட்டணம் பட்டணம் அமுக்குங்கடா பட்டணம் இல்ல எத்தனை பட்டணம் அமுக்கியாச்சு ஆனாலும் இந்த கொடையில துறக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம் நினைச்சிட்டோம் கடைக்காரன் வாங்க சார் சார் வாங்க ஐயோ மறுபடியும் நீ வியாபாரம் பண்ண விட மாட்டாங்க என்னையா உங்களுக்கு உனக்கு நான் எவ்வளவு கொடுத்தேன் 200 ரூபா கொடுத்தேன் 200 ரூபாயா கொடுத்தா அதாயா 200 ரூபா கொடுத்தையா நீ என்ன பண்ண கொடையை பிடிச்சி சொன்ன ஆமா எப்படி பிடிச்சியா பிடிச்சா நினைச்சிட்டோம் சரி உன்னைய மன்னிச்சாச்சு சரி தூக்கி பிடிங்கடா தூக்கி பிடிச்சாச்சு அப்பையும் தூக்கி பிடிச்சா நடந்து போயிட்டா பாருங்க மாப்பிள ஃபுல்லா பாருங்க இப்ப 2 நாளா நஞ்சிட்டு தெரியும் அதுக்கு என்ன சொன்னேன் பட்டணம் இங்க பாருங்க 1 2 3 4 இப்ப போடாத பட்டணம் கூட அம்பிக்கணும் அத்தனை பட்டணம் பைத்தியமாயா ஓ பட்டணம் நான் பைத்தியமாயா கொடையில உள்ள பட்டணம் இருக்குடியா கொடையில உள்ள பட்டணா கொடையில பட்டன்கள் இருக்கா ஆமாயா போயா போயா இனிமே வந்தீங்க கடை பக்கம் 200 ரூபா 500 ரூபா கூட தரணும் போயா வா இங்க யாவன பார்க்க முடியாது போல இன்னைக்கு டேய் இனிமே மழை வந்துச்சா பட்டன் அமுக்குடா கரெக்ட்டா பட்டன் அமுக்கு சட்ட பட்டன் அமுக்கி விட்டாதே ஏய் உடைய பாத்து தூக்கி போடியா போனோட ஒரு ஸ்கிட் உடைய இதாகி போச்சு கடன் கட்ட முடியல பாத்து தூக்கி போடியா போய் நான் பட்டன் அமுக்கிட்டே திரிய மாட்டேங்குது இந்த கடைக்காரே நீ மழை வந்தது போது நீ எந்திரிச்சு வாங்க இங்க வாயா மழை என்ன வாயா பட்டன் அமுக்கி விடாங்கலையா ஓ பட்டன் அமுக்கிட்டே ஏமாத்துற பாத்தியா ஏமாத்துற பாரு நீ இதை எடுத்து விட்டுட்டு இது பண்ணுங்கயா எங்களுக்கு பஸ் காசு சேர்த்து கொடுத்துருக்கீங்க சரியா 500 ரூபாய் போச்சு பஸ் காசுக்கு ஓபன் பண்ணி காமிச்சு முடியா என்ன பண்ணணும் இது பட்டன் அமுக்கிட்டு இதை எடுத்து விடியா எல்லாம் அறகுறையமா கேட்கறது போங்க தெரியும் சொல்லிட்டு ஓடுறது ஓபன் பண்ணி ஐயோ எல்லாம் சேர்த்து சத்தமா கைட்டுங்க கொடை எட்டி ஓபன் பண்ணி அம்மா இதான் கொடையா என்னையா செஞ்சீங்க இந்த மாதிரி நாங்க பார்க்கவே இல்லையா நெஜது பார்க்கலையா என்னையா நீங்க என்னையா மாத்துனீங்க ஆமாயா என்னையா மாத்துனடி எத்தனை தடவை நடிச்சிருக்க என்னையா மாத்துனடி கொடை சதி பண்ணிட்டாங்க இங்க பாரு 2 பக்கத்துல அதான் இங்க பாரு பட்டன் அமுக்கிட்டு இது விழுந்துச்சா ஆமா இதுக்கு பதில் மழை அடிக்கும் இப்ப மழை அடிக்க போய் சவுண்ட் கொடுங்க எல்லாம் கொடுங்க பக்கத்துல நீங்க பக்கத்துல
பரவாயில்லையே. இப்ப நினைக்க நீ அந்த சைடு போனீங்கன்னா நான் நேரத்தை வச்சுருவேன் நினைக்கிறேன். ஐயா சாமி நீ நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. என் கண்ணை திறந்துட்டியா? என் கண்ணை திறந்துட்டியா? உனக்கு 500 ரூபா தர மாட்டேன் அப்படியா? நீ காலைல போனா சரி நீ காரணமாயா வச்சுக்கிறியா? யோ ஒரு காரியத்தை ஒழுங்க எனக்கு தெரியும் நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன்னு என்னையா கேட்டுக்கிட்டு ஆமாங்கய்யா, மிக்மே நான் தெரியாம பண்ணிட்டேங்கய்யா. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்கய்யா. பிள்ளைகளே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு 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 என்ன செய்யணும்? பெற்றோருக்கு கர்த்தருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? கீழ்ப்படி செய்யணும். அப்ப நான் சொல்றேன் நீ செஞ்சிருந்தா பாரு மேனேஜ் பார்த்துட்டு தனியா போகும் பாரு ஈரமாயிடுச்சு சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் ஆல்ரெடி குடிச்சிருக்கு என்னையா எக்ஸ்ட்ரா கீழ்ப்படிஞ்சு இனிமே நான் நடப்பேங்கய்யா. அவங்ககிட்ட கேளுங்கயா நீங்க கீழ்ப்படுவீங்களா? ஏசப்பாக்கு ஏசப்பா கீழ்ப்படுவீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு காரியத்தையுமே ஏசப்பாட்ட கேட்காம ஜெபம் பண்ணாம ஏசப்பா என்ன நடத்துங்கன்னு சொல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. எப்ப என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிச்சு ஏசப்பா சொல்ற எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும்? நாம செய்ய அப்படி செய்யறப்பதான் என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் நடக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பாவை ரொம்ப நம்ம தேடுற பொழுதுதான் பக்கத்துல கை கொடுத்து சத்தமா சொல்லுங்க, ஏசப்பாவை நீங்க தேடி அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்படுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, சூப்பரா காப்பாடுங்க.